இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் நினைச்சா இந்த ஆட்சி வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் ராஜேந்திர விமர்சனம் பண்ணிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இன்னும் ராஜேந்திர பாலாஜி அடங்கலையா? எத்தனை தடவை தோத்தாலும் அடங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எத்தனை தடவை ராஜபாளையத்தில் 4 சாத்து சாத்துறாங்க, சிவகாசியில் 4 சாத்து சாத்திருக்காங்க, 3வது இடம் வாங்கியிருக்கோம், இன்னமும் அடங்கலை. சார் இன்னொன்று இந்த வீல லீடர்ஸ் இந்த அண்ணாமலை வந்து நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரையுமே அதிமுகவும் சரி மற்றவங்க விமர்சனம் பண்ணாலுமே ஆளுங்கட்சி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசியிருக்காரு. இப்போ உங்கள் காங்கிரஸ் கட்சியில் புதிய அமைச்சர் வந்திருக்காங்க, அவனை அழுத்தி விடாமல் தூக்கி விட தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி பாசிட்டிவாக பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறாங்க? இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி. அவர் முதல் சேவகன்ல ஆரம்பித்து அதுக்கு ஆர்எஸ்எஸ்ல அப்படியே நீங்கள் மாற்றினீங்கன்னா சர்வ சச்சாலக்குன்னு வரும். ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழாக்கம் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல். இந்த அரசியல் மிக மிக டேஞ்சரஸான அரசியல். தமிழர்களுக்கு நான் வேண்டுவதெல்லாம் போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். போலிகளை கண்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு பல வகையில் நம்மை பற்றிய பிரச்சனைகளை பேசுவதற்காகவும் மோதி பண்ணியிருக்க. அதே தான் உங்கள் அம்மா பேரில் ஒரு மரம் நடுன்னு சொல்லிட்டாரு. 50 லட்சம் மரம் தமிழ்நாட்டில் நடக்க போகிறோங்கிறாங்க. அதே பேரில் இன்னொரு ப்ரோக்ராம் இன்னொருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது மரம் நடுறது பிரச்சனை இல்லை, மரத்தை காத்தி செடியை மரமாக்குறதுக்கு பிரச்சனை. அதை யார் பண்ண போகிறாங்கிறத பிரச்சனை. என்னன்னா வெறும் விளம்பரத்திற்காகவும் நல்ல விஷயங்களை மட்டும் நாங்கள் பண்ணோம்னா நல்லவர்கள் நினச்சிடுவாங்க. அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அதே ஆயுதத்தை எடுத்திருக்கிறார் நண்பர் சகோதரர். அவருக்கு வாழ்த்துக்கள். அவரை பொறுத்த மட்டும் அவர் ஆர்எஸ்எஸ்ஸை தமிழ் மயமாக்கியதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. மிக தெளிவான நிலைப்பாடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செயற்குழு மிக தெளிவாக சொல்லுது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த மேகதாது அணை என்பது தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனையை ஆக இருக்கின்ற காவிரியில் விவசாயத்தை அழித்துவிடும். இது நடக்கக்கூடாது. தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு இதற்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது. இது வந்து 3 பேர் சம்மந்தப்பட்டது தான். ஒன்று கர்நாடகம், தமிழ்நாடு, மத்தியில் இருக்க மோடியினுடைய அனுமதி இல்லாமல் இது நடத்த முடியாது. கர்நாடகத்தை பொறுத்த மட்டும் மோடியினுடைய அனுமதியை பெறுவதற்காக பாஜக தலைவர்கள் அனைவரும் அதற்காக கடுமையாக முயற்சி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஒன்றாக நிற்கணும், தமிழ்நாடு ஒன்றாக இருந்து ஒரே குரலில் பேசணும். ஏன்னா இங்கே பாஜகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்ததுனால நம்ம மேலே அவர்களுக்கு ரொம்ப கோபம் இருக்குது, பாஜகக்காரர்களுக்கு, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும். அதனால தான் கொண்டையை மறைக்காமல் ஒரு ஆள் அனுப்பி வச்சுருக்காங்க. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் தமிழர்கள் மீது இருக்கின்ற கோபம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு தனியலை. அதனால் நம்ம பொறுத்த மட்டும் தமிழ்நாடு இதனால் வஞ்சிக்கப்படக்கூடாது. பேர் டிகே சிவகுமார் பேராக இருந்தாலும் சரி, அதை பண்ணுறது மோடி என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய அனுமதி இல்லாமல் மேகதாது அணை என்பது கட்டப்பட முடியாது. இதை மிக தெளிவாக எங்களுடைய செயற்குழுவில் சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் இது டிகே சிவகுமாரா, இது மாணிக்கம் தாகூராங்கிறது கிடையாது, அல்லது டிகே சிவகுமாரா திரு விஜய் அவர்களாக கிடையாது. இது தமிழ்நாடா கர்நாடகாமாங்கிறது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நேர்மை உரிமையை பறித்து விடக்கூடாது. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற 2018 இதற்காக மத்திய நீர்நிலை ஆணையம், காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து சரியான முடிவெடுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் வறட்சி காலங்களில் இப்போ குறுவை சாகுபடி தொடங்க வேண்டிய நேரத்தில் தண்ணி திறந்து விடலை கர்நாடக அரசு. இதை உடனடியாக தொடர்ந்து விட சொல்லணும். இது எல்லாம் மிக மிக முக்கியமானது. இதில் அரசியல் செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. கர்நாடகத்தினுடைய நிலை, எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு நிலை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய நிலை எல்லாரும் ஒரு நிலை எடுக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை எங்கேயும் ஆட்டத்துக்குள்ள வராது, ஃபீல்டுக்குள்ள வராது. அம்பையரா யார் இருக்கான்னு மோடி இருக்காரு. அம்பையர் இல்லாத ஆள்கிட்ட பிடிச்சி அவங்க தான் முடிவு வரணும், அவங்க தான் முடிவு வச்சு அம்பையர்ல சார் முடிவு வரணும். அமைதி அது எப்படி இருப்பாங்க? அந்த மாநிலத்துடைய உரிமையை அவங்க சொல்றாங்களே. கர்நாடகா பிஜேபி காரர்கள் அமைதி சொல்றீங்களா? பிஜேபி காரர்கள் என்ன சொல்றாங்க? கர்நாடகத்தில் நம்மளுக்கு தண்ணி வேணும் கிளப்பி விடுறாங்க பாஜக. நீங்க இதை கர்நாடக மாநிலமா பார்க்கணும், காங்கிரஸ் காரனா பார்க்காதீங்க. கர்நாடக மாநிலமா பாருங்க, தமிழகமா பாருங்க. தமிழ்நாட்டில் இதே சட்டமன்றத்தில் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டோம். காங்கிரஸ் கட்சி உடன் இருந்துச்சு, எங்க அமைச்சர் உடன் இருந்து கூட பேசினார் அதுக்கு ஆதரவா. காங்கிரஸ் கட்சி எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறார். அதுல ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக எங்களுடைய முயற்சிகள் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த மட்டும் ஒரு செங்கலை கூட மேகதாதுக்காக வைக்கக்கூடாது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாங்கள் அதற்காக தொடர்ந்து போராடுவோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.